டைம் காலையில் 8 மணி ஆகுதுங்க. இன்னைக்கு அட்டகாசமான கிளைமேட்டு. இத்தனை வாரமாக வெயிலில் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த வாரம் கிளைமேட்டு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. மழை வர மாதிரியும் இருந்தது, வராத மாதிரியும் இருந்தது. இந்த வாரம் என்னென்ன ஸ்பெஷலாக புது ஐட்டம்ஸ் வந்திருக்குன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போகிற அந்த ஷாப்புக்கு தாங்க போயிருந்தோம். இந்த வாரம் புதுசாக இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாரு. இது வந்து அந்த எலக்ட்ரிக் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஏர் கூலரு, அப்புறம் அந்த ஹோட்டலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்டவ்லாம் கூட வச்சுருந்தாருங்க. இந்த சோனி இது ஒரு மினி லேப்டாப் ஒன்று வச்சுருந்தாருங்க. இது ஒர்க்கிங் பீஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து 2500 ஏதோ சம்திங் சொல்லியிருந்தார். இது ஆனால் நல்லா ஒர்க் ஆச்சுங்க. அது உங்களுக்கு தெரியுதானான்னு தெரியல, அது ஸ்க்ரீன் ஆனில் தான் இருக்குது. அது பிரைட்னஸ் ரொம்ப லோவாக இருந்தது. நல்லா இருந்ததுங்க பீஸ். இது சார்ஜரோடு இருந்தது, செட்டாக இருந்தது. இந்த ஷாப்பில் நிறைய அந்த ஏர்பட்ஸு அண்டு சார்ஜர்லாம் போட்டு வச்சுருந்தாருங்க. சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சார்ஜரே வச்சுருந்தாரு, பார்க்க முடிஞ்சுது. இந்த ஏர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பி தாங்க. இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுமான்றதெல்லாம் டவுட்டு தான். இது காப்பி தான். இதுதான் சொல்லியிருந்தேன். இது சோனியோட சார்ஜர். இது ப்ரைஸ் வந்து 200க்கு சேல் பண்ணிட்டு இருந்தார். ஊக் சார்ஜர் தான் அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது நிறைய பீஸ் இருந்தது. சூப்பர் கண்டிஷனில் அந்த டெலிஃபோன் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா தான் ஆச்சரியப்படுவீங்க. இதோட ப்ரைஸ் வந்து 4000 சொல்கிறாங்க. ஆனால் இதோட கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் புதுசாகவே இருந்த மாதிரி இருந்தது. அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ப்ரைஸ் அவ்வளோ சொல்கிறாங்க. இது 4000ரூபான்றதுலாம் ரொம்ப அதிகம் ப்ரைஸு. அவ்வளோ ப்ரைஸுக்கெலாம் இது வாங்குவாங்களான்றதுலாம் டவுட்டு தாங்க. இது இந்த ஜேபிஎலோட இயர்ஃபோனு 2 பீஸ் வச்சுருந்தாருங்க. இது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தெரியுது. அவர்கிட்ட கேட்டேன் ஒரிஜினலான்ட்டு. ஆமாம் ஒரிஜினல்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். 2 பீஸ் இருந்தது பேக்கிங்கோட. நம்ம வாரம் ஒரு வாட்ச் கடையை கவர் பண்ணுவோம். அந்த கடை கிடையாதுங்க. இது இன்னொரு கடை. இங்கேயும் வந்து நிறையா அந்த பிராண்டட் வாட்செலாம் கிடைக்குது. வெறும் அந்த மிஷின் மட்டுமும் கிடைக்குது. அப்புறம் அந்த வாட்ச் பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் தனியாக வச்சுருக்காங்க, வச்சு சேல் பண்ணுறாங்க. இது நிறையா பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடியுதுங்க. இந்த ஃபாஸ்டாக்கு இந்த மாதிரியான பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணுறாங்க. ஒரு நண்பர் இந்த லேப்டாப் சார்ஜர் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். அவருக்காக தான் இதை கவர் பண்ணேன் நான். இந்த ஷாப்பில் வந்து நிறையா இந்த லேப்டாப்போட சார்ஜர் கிடைக்குதுங்க. எல்லா பிராண்டு சார்ஜரும் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தான் சொல்கிறாங்க. எல்லாமே ப்ரைஸ்லாம் 200 அண்டு 300க்கு சேல் பண்ணுறாங்க. பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சொல்கிறாங்க. மொபைல் சார்ஜரு, கேபிள் கனெக்டர்லாம் கூட வச்சுருக்காங்க. ஒரு காஃபி மேக்கர் மிஷின் ஒன்று பார்த்தேங்க. இது வரைக்கும் நான் சந்தையில் பார்த்ததே இல்லை. இந்த மிஷினு நிறைய ஐட்டம் பார்த்துருக்கோம், நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த காஃபி மேக்கர் மட்டும் நான் பார்த்ததே இல்லை. இந்த வாரம் சந்தைக்கு வந்துருந்ததுங்க காஃபி மேக்கரு. இதை பற்றி அவ்வளோவா நம்மளுக்கு தெரியாது, யூஸ் பண்ணதில்லை. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தேன். பார்க்குறதுக்கு பீஸ் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு பெரிய பாக்ஸ் வச்சு அது உள்ளே மூடி வச்சுருந்தாங்க. சரி என்னதான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக அந்த சின்ன கண்டெய்னர் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல கண்டெய்னர் ஐட்டம்ஸு, அது ஃபுல்லாக நிறையா பீஸ் இருந்ததுங்க. எல்லாமே ஒன்று வந்து 5 rupees அண்ட் 10 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் நிறையா அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. இந்த தையல் மிஷின் ஹெட்டு கூட வச்சுருக்காங்க பாருங்கள். நிறையா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு அண்டு ஹோம் யூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட ஒரு சிலது வச்சுருப்பாங்க. இந்த மிக்ஸி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பிராண்ட் நியூவாகவே கிடைக்காங்க இவர்கிட்ட. நிறையா பீஸ் நான் பார்த்துருக்கேன் நான். அப்புறம் மோட்ரு, ரவுட்ரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருப்பாங்க. இந்த கிட்ஸ்லாம் வச்சு தள்ளிட்டு போகல இந்த ட்ராலி மாதிரி, அது கூட வச்சுருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க அந்த பீஸு, புதுசாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஐட்டம்ஸு நான் வாரம் பார்க்குறேன். ஆல்ரெடி நான் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் சரி கவர் பண்ணலாமேன்றதுக்காக கவர் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து 3 பீஸ் 100 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க பீஸ். இது சூப்பராக இருக்குது. நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கு. இது ஏதோ ரொம்ப மட்டமாலாம் இல்லை, நல்லாயிருக்கு பீஸ். இது வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபேன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார். கிடைக்குது நம்மளுக்கு, இந்த சீலிங் ஃபேன்லாம் கிடைக்குது நம்மளுக்கு. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. இது 800 அண்டு 900 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு 1500க்கு புதுசே கிடைக்கும். இவங்ககிட்ட பார்கிங் பண்ணால் ஒரு 500 அந்த மாதிரி வாங்கலாம். அது ஆனால் ஒர்க்கிங் தாங்க, எல்லாமே ஒர்க் ஆகும், செக் பண்ணியே கொடுப்பாங்க. இந்த ஜிப்ரானிக்கோட சவுண்ட் பார் ஒன்று இருந்தது. இது 5.1 சவுண்ட் பாருங்க. இது வித் சப்வூஃபரோடு இருந்தது. அந்த சப்வூஃபரில் பேக் சைடில் அந்த கனெக்ட் பண்ணுற கனெக்டர்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்ததுங்க. இதை எடுத்தால் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 3500 சொன்னாங்க. அது லாஸ்ட்டாக வந்து 3000 பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அது 2 ஸ்பீக்கர் செட்டாகவே இருந்தது. இந்த கிராமஃபோன் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள்.
இது அந்த மேலே இருக்கிற நீடியில் எல்லாமே மிஸ்ஸிங் இது. இது ஒரு ஷோகேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் இது. அதுக்கப்புறம் அந்த கார் செட்டில் கூட ஒரு பீஸ் பார்க்க முடியுதுங்க. இந்த மினி டைப் ரைட்டிங் இந்த மாதிரி மாடலில் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். நிறைய பீஸ் நான் பார்த்துருக்கேன். நம்ம வீடியோவிலே நிறையா கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 3500 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. இது க்யூட்டாக இருந்ததுங்க இந்த யானை பொம்மை. இது 2 பீஸ் இருந்தது, நல்லா இருந்தது. இந்த சாம்கானோட எஃப்எம் அண்டு ஏஎம் ரேடியோ ஒன்று இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா வித் பவுச்சோடவே இருந்தது. இது சூப்பராக இருந்ததுங்க இந்த செட்டு. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் 800 வரும்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. இந்த கெனான் பிரிண்டர் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. இது கண்டிஷன் சூப்பராக இருந்தது. இது செக் பண்ணி பார்த்தேன், கண்டிஷன் பக்காவாக இருந்த மாதிரி இருந்தது. அவர் கேட்டேன் ஒர்க்கிங்கான்னு கேட்டால், பட் அது தெரியல, நீங்கள் தான் எடுத்து செக் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது வந்து 700 தான் சொன்னார் ப்ரைஸ். இது நல்லா இருந்ததுங்க, ஆனால் அது சூப்பராக இருந்தது. பக்கத்துலேயே ஒரு சில ஹோம் தேட்டர் ஐட்டம்ஸு, ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த ஆஃபீஸ் சேர் ஒன்று பார்த்தேங்க. இது செக் பண்ணி பார்த்தா இது கண்டிஷன்லாம் சூப்பராகவே இருந்ததுங்க. சைடில் அந்த லிவர் தான் டேமேஜ் ஆகும். இதில் அந்த லிவரில் கூட பக்காவாக இருந்தது. இதோட ப்ரைஸ் 3000 சொன்னாங்க. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்புறம் நீங்கள் எவ்வளோ தரீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தார் அவர். ஒரு 1500னா வாங்கியிருக்கலாம் போல். இது இந்த மசாஜர் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்ததுங்க. இது நம்ம ஆல்ரெடி நிறைய மசாஜர் வாங்கியிருப்போம், நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் நான். இந்த மசாஜர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அது ஹெட்டு சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ரொட்டேட் ஆகுமா இல்லை ஒன்லி வைப்ரேஷனாக என்னன்னு தெரியல. இது ஆனால் நல்லா இருந்ததுங்க. இது இந்த வளையல்லாம் மாட்டி வைப்பாங்களே அந்த மாதிரி ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இது உடனில் பாருங்களேன், பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்ததுங்க. இது பக்கத்துலேயே அந்த போர் மோட்டர்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் கீபோர்டு, மிக்ஸி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில். ஆனால் நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கிடைக்குதுங்க இந்த ஷாப்பில். இந்த பெருமாள் பாருங்கள், அது ஃபுல் பிராஸுங்க. அது நல்லா வெயிட்டாகவே இருந்தது. இந்த மினி கிட்டார் ஒன்று இருந்தது. இது கண்டிஷன்லாம் அவ்வளோ சரி இந்த மாதிரி தெரிலங்க. அந்த கம்பிலாம் வந்து டேமேஜ் ஆன பீஸு, டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது. இது இந்த மாதிரி கிட்டார்லாம் நல்ல கண்டிஷன்லேயே நம்ம நிறையா மார்க்கெட்டில் பார்த்துருக்கோங்க. நம்ம வீடியோவில் கூட ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம் நிறையா. அவர் 2 பீஸ் வச்சுருந்தாரு. ஒன்று சேல் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதை எடுத்து உள்ளே வச்சுருந்தார் அவர். இந்த பைனாகுலர் ஒன்று பவுச்சோடு இருந்ததுங்க. சரி, இது எப்படியோ டேமேஜ் பீஸ் இந்த மாதிரி பவுச்சில் போட்டு வச்சுருப்பாங்க, நிறையா பார்த்துருப்போம் நம்ம. எடுத்து பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க, கண்டிஷனு பக்காவாக இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் வரும்னு சொல்லியிருந்தார். இதை நான் செக் பண்ணி பார்த்தேன். நாங்கள் பார்த்தாலே நல்ல ஒரு சூப்பர் கிளாரிட்டி நல்லா இருந்தது. சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. இது தெரியுதா? அவர்கிட்டயே நிறைய அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காரு. அப்புறம் அந்த பிசி கூட ஒரு 3 பீஸ் இருக்குது பாருங்கள். இது அசம்பிள் பிசி தான் இது. ஆனால் இது ஓல்டு கான்ஃபிகரேஷனாக தாங்க இருக்கும் எப்படியோ. இது அந்த சோனியோட டிவிடி பிளேயர் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் பீஸாகவே இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே நேஷ்னல் போட்டிருக்குது, வெளியே பாக்ஸில் வந்து சோனின்னு போட்டிருக்குது. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. இது இந்த ஃபிலிப்ஸோட ஐபை சிஸ்டம் ஸ்பீக்கர் 2 பீஸ் இருந்ததுங்க. அப்புறம் மானிட்ரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இவர்கிட்ட கிடைக்குது. இந்த ஜேபிஎலோட சப்வூஃபர் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. இதோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்ததுங்க. அது நான் பேக் சைடில் காட்டுறேன் பாருங்கள், செம்ம கண்டிஷன் இருந்ததுங்க. அது வெறும் ஸ்பீக்கர்லாம் இல்லை, வெறும் சப்வூஃபர் மட்டும்தான் இருந்தது. பேக் சைடில் பாருங்கள், அது கண்டிஷன்லாம் பக்காவாக இருந்தது. ப்ரைஸ் வந்து 3500 சொல்லியிருந்தாங்க. 3500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது நான் பார்த்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா இல்லை, இது சேல் ஆகிடுச்சு. இது அப்போ தான் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தார். இந்த ஃபுட் மசாஜர் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். நான் ஒரு 2-3 வாரமாக பார்க்குறேன், என் கண்ணில் மாட்டுது. இது போன வாரமும் நான் கவர் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி பீஸ் ஒன்று. இந்த வாரமும் ஒரு 2-3 பீஸு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது சூப்பரான கண்டிஷனில் இருந்ததுங்க. இது ஒர்க்கிங் பீஸாக, இது நல்லா ஒர்க் ஆகுது, நான் செக் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸு 3500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தையல் மிஷினோட ஹெட்டு மட்டும் ஒரு பீஸ் இருந்தது. இதோட மாடல் பாருங்களேன், பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இது கேட்டேன் நான், இது ஜெர்மன் மாடல்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். இது ஜெர்மன் பீஸ் இது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதோட ப்ரைஸ் வந்து 2500 வரும்னு சொல்லியிருந்தார். இது ஒர்க்கிங் ஆகுது, இது ஒர்க் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பீஸும் நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே நம்ம ஊர் பிராண்ட் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், உஷா. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். இது வந்து வித் பெடலோடவே இருந்ததுங்க. வெறும் ஹெட்டு அண்டு பெடல் இருந்தது. பக்கத்துலேயே இந்த ஜேவிசியோட கேம்கோடர் ஒன்று இருந்ததுங்க. இது ஃபுல் கிட்டாகவே இருந்தது, வச்சுருந்தாங்க. பவுச்சோட கிட்டாக இருந்தது, எல்லாமே இருந்தது.
சார்ஜரு அண்டு பேட்ரி எல்லாமே கிட்டாக இருந்தது. இது டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி மாடலில் அதிகமாக வந்து இந்த டிஸ்பிளே ப்ராப்ளம் தான் வரும். அப்புறம் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி பார்த்தா டிஸ்பிளேவும் நல்லா இருந்ததுங்க. இதில் இந்த பீஸில் வந்து டிஸ்பிளேவும் தெளிவாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. பட் இது ஒர்க் ஆகுமா என்னன்றதெல்லாம் டவுட்டு தான். நம்ம தான் எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தையல் மிஷினு நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். நீங்கள் கேட்குறீங்க, அதனால தான் நான் மறுபடியும் இந்த தையல் மிஷின் கவர் பண்ணுறேன். நிறையா பேர் தையல் மிஷின் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, அதனால தான் கவர் பண்ணுறேன். ப்ரைஸ்லாம் வந்து 2500 அண்டு 3000 இந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க. இங்கேயே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சீலிங் ஃபேனு நிறைய கிடைக்குது மார்க்கெட்டில். ஒரு சில ஷாப்பில் நான் பாக்ஸ் பீஸாகவே கூட பார்த்துருக்கேங்க. இங்கேயே ஒரு டைப் ரைட்டிங் வச்சுருக்காங்க பாருங்கள். நிறையா மெக்கானிக்ஸ் இது எடுப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். நான் மெக்கானிக்ஸ்லாம் செக் பண்ணி எடுப்பாங்க. இந்த ஸ்டோரேஜ் கட்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க அது. சரி, அதனால தான் கவர் பண்ணேன் நான், காட்டலாமேன்றதுக்காக. இது வந்து சூப்பராக இருந்ததுங்க அது. இதோட ஸ்டோரேஜ் பாருங்கள், 2 பீரோவில் இருக்க துணி வைக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜுங்க இது. ஃப்ரண்ட்டில் ஸ்டோரேஜ், சைடில் ஸ்டோரேஜ், ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் தாங்க. இதுவும் ஸ்டோரேஜ் தான் இது. இதோட வுட்டு என்ன வுட்டுன்னு தெரில. இது மேபி இது இந்த கம்ப்ரஸ் வுட்டு வரல, அந்த மாதிரி வுட்டுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 15000 சொன்னாங்க. பார்கிங் பண்ணால் இதோட கம்மியாகவே வாங்கலாம். இந்த கிட்ஸு லேப்டாப் பாருங்கள். இந்த ஷாப்பில் ஒரு 2-3 பீஸ் இருந்தது. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்களா, இந்த கேம் விளையாடுவாங்களே, இந்த கிட்ஸ்லாம் கேம் விளையாடுவாங்க, அந்த மாதிரி பீஸ் இதுவும் நிறையா நான் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன். இதோட கண்டிஷன் நல்லா இருந்ததுங்க. அது சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. ஒரு 3-4 பீஸ் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே அந்த கூலிங் பேடு கூட ஒன்று இருந்தது, இந்த லேப்டாப் கூலிங் பேடு. அப்புறம் ஒரு சில ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, வேக்கம் கிளீனரு, அப்புறம் அந்த ஒரு சில ஹோம் யூஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது இந்த ஷாப்பில். அவர்கிட்டே அந்த விண்டேஜ் டேப் ரெக்கார்டர் ஒன்று இருந்தது. இது ரொம்ப ஓல்டு மாடலுங்க. இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஆனால் செம்ம வெயிட். இது நல்லா வெயிட் இருந்ததுங்க. இது அந்த டோர்லாம் ஓப்பன் ஆகலை, கலெக்ஷனுக்காக எடுப்பாங்க. இது ஒர்க் ஆகுமான்றதெல்லாம் டவுட்டு தாங்க. இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் கலெக்ஷன் பண்ணுறாங்களே, மேபி அவங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த ஷாப்பு நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற ஷாப்பு தாங்க. இவர்கிட்ட வந்து நிறையா அந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, அப்புறம் ஹோம் தேட்ரு, சிடி பிளேயர் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் இவர்கிட்ட. ரிமோட்லாம் கூட கிடைக்குங்க. ரிமோட்டு, கேசட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாரு. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு நிறையா கிடைக்கும் இந்த ஷாப்பில். இந்த சிடி கலெக்ஷன்ஸு, அப்புறம் அந்த டேப்பு, கேசட்டு இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். நிறையா அந்த தமிழ் மூவி டைட்டிலாக இருந்ததுங்க. நிறையா செக் பண்ணி பார்த்தேன் நான். இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் பாருங்கள், எவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சுவிட்சு, சாக்கெட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஏகப்பட்டது கொட்டி வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 and 100 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. ரொம்ப சீப்பாகவே கிடைக்குதுங்க. பட் குவாலிட்டியும் ஓகே தான், ஓரளவு நல்லா தான் இருக்குது. அப்புறம் இந்த எம்சிபிலாம் கூட கிடைக்குதுங்க. இந்த எம்சிபி ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 50 ருபீஸ்ன்னு சேலுக்கு வச்சுருக்காங்க. இந்த 3 பேஸ் ரொட்டேட்டர்லாம் வரல, அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சாம்சங்கோட 60 இன்ச்சு டிவி வச்சுருந்தாங்க. இதோட கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் ஸ்க்ரீனில் மட்டும் ஒரே ஒரு கோடு வருதுங்க. இதில் ஆன் பண்ணால் ஸ்க்ரீனில் ஒரே ஒரு கோடு மட்டும் வருதான். இதில் ப்ரைஸ் தான் ரொம்ப கம்மியாக சொன்னார். 1200 சொன்னார். பார்க்கிங் பண்ணால் ஒரு 800 700 கூட வாங்கியிருக்கலாம் போல். இந்த டிவி எடுத்தால் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம. ஏன்னா வந்து இதோட போர்டே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு சிலது பார்த்திங்கன்னா போர்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். போர்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்பேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிவி. இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இந்த மாதிரி டேபிள்ஸ்லாம் நிறையா பார்க்க முடியுங்க மார்க்கெட்டில். இது எல்லாமே புதுசு தான். இந்த ஐனிங் டேபிள் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த டேபிள்லாம் வந்து 1200 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இவரை நான் வாரம் பார்க்குறேங்க மார்க்கெட்டில் நான். ஆனால் வீடியோவில் கவர் பண்ண மாட்டேன் இவரை. அவர் என்னை பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறீங்களா, சரி ஓகே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கங்கன்னு சொன்னார். அந்த இதெல்லாம் வந்து அடிச்சு காட்டினார் ஷாப்லர்லாம். இது அந்த ஷாப்லர் மாடல் தையல் மிஷின் மாதிரி சேல் பண்ணுறாரு. ப்ரைஸ் வந்து 300 சொன்னார். இந்த பிபிஎலோட டேப் ரெக்கார்டர் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது சூப்பர் மாடலுங்க. இது சைட்லேயும் வந்து ஸ்பீக்கர் வரும், டாப்லேயும் ஸ்பீக்கர் வரும். இது நல்லா ஃபேமஸான மாடலுங்க. இது உள்ளெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருந்தது. இது எடுத்தால் நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 2000 வரும்னு சொல்லியிருந்தார். இந்த க்ளவுஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க இந்த வாரம். இது வந்து அந்த எலக்ட்ரிக் லைனில் யூஸ் பண்ணுற க்ளவுஸுங்க. இதிலே வந்து எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் தாங்குன்ற மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். அதில் அந்த க்ளவ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஆனால்
இந்த ஷாப்பில் ஒரு வாக்மேன் ஒன்று இருந்ததுங்க. சரி நல்லா இருக்கேன்னு பார்க்குறதுக்காக எடுத்து பார்த்தா அது மேலே இருக்கிற பட்டன்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. அப்புறம் அந்த சைட்லலாம் ஓப்பன் ஆன மாதிரியே இருந்தது. இது பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். சரி நல்லா இருந்தால் வாங்கலாமேன்றதுக்காக பார்த்தேன் நான். இது பிராண்டடும் கிடையாது. இது இந்த ஷாப்பில் நிறைய அந்த பேக் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட பீஸு கொட்டி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் பேகு அண்டு ஹேண்ட் பேகு இந்த மாதிரி பேக்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி தாங்க தெரியுது. ஏதோ இந்த பழைய ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன். இது ஸ்டாக் கிளியரன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். நிறையா பீஸு கொட்டி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து 50 ருபீஸுக்கு சேல் பண்ணுறாங்க, ஒன்று 50 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. இந்த கிட்ஸு சைக்கிள் பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது, பீஸும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. மேலே அந்த டாப்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி மாடலில் வரவங்க. இது இந்த சைக்கிள் கிளாக் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இது மாதிரி பீஸு பார்த்துருக்கோம். நம்ம இது பெரிய சைஸு பார்த்துருக்கோம். நம்ம இது சின்ன சைஸுங்க. அது குட்டியாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அது செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. இதெல்லாம் ஷோகேஸில் வச்சா செம்ம சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 1500 சொன்னார் அவர். ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னார். ஆனால் நல்லா இருந்ததுங்க பீஸ். இது நம்ம ஷோகேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும். இந்த கத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை எப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள். இந்த சைடில் கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது உள்ள பிளேடு இருக்குங்க. அப்படி நம்ம பெட்டெலாம் வாங்கினோன்னா அது தனியாக டூல் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இருக்குது இந்த கத்தி. இந்த மாஸ்டர் ட்ரக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. சரி வாங்கலாமேன்றதுக்காக இதை ரேட்டு கேட்டேன் நான். இது ரேட்டு கேட்டால் 500 சொல்கிறாரு. இது ஆன்லைனில் புதுசே வந்து நம்மளுக்கு 800க்கு கிடைக்கும். இது 500 சொல்கிறாரு. ரிமோட்டோடவே செட்டாக இருந்ததுங்க. ஆனால் ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னார். நான் 300 கேட்டேன் நான். ஆனால் அவர் தரல. சரி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். இங்கேயும் ஒரு சில எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. MCB இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாரு. இந்த ரோபோட்டு பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருந்தது. ஆனால் வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தது. இது ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டிங் தான். இது பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து 8 பேட்ரி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே 2 காலில் வந்து பேட்ரி போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் செம்ம வெயிட்டாக இருந்ததுங்க. ஃபுல்லாகவே அந்த மோட்டர்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம் தாங்க. இதோட ஆன்லைன் ப்ரைஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன். 18,000 கிட்ட போட்டிருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இவர் வந்து 1000 ருபீஸ் வரும்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஒர்க் ஆகுமான்றதெல்லாம் தெரியல. எடுத்து தான் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம. இதுக்கு ரிமோட்டும் கிடைக்குமான்றது டவுட்டு தான். இந்த வாரம் ஷர்ட்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒன்று வந்து 100 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஒரு ஷர்ட் வந்து 100 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. ஷர்ட்டு நல்லா தாங்க இருக்குது, ஓகே தான். ஸ்டாக் கிளியரன்ஸ்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு பீஸ் மாதிரி தெரியுது, ஆனால் புதுசு தான். 100 ரூபாய் டி-ஷர்ட் 100 ரூபாய், டி-ஷர்ட் 100 ரூபாய், 5 கலர் 500 ரூபாய், 5 கலர் 500 ரூபாய், 100 ரூபாய் ரெடிமேட். இந்த ஷாப்பில் நிறையா அந்த மொபைலோட ஸ்பேர்லாம் கிடைக்குங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். இந்த ஐபேடு பார்த்தீங்களா, எவ்வளோ சின்னதாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது பிராண்டட் கிடையாது, பட்டு நல்லா இருந்தது, அதனால் எடுத்து பார்த்துருந்தேன். நிறைய பேர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த கீபேடு மொபைல் அண்டு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கெலாம் ஸ்பேர் கிடைக்கும். இந்த வாரம் மஸ்கிட்டோ பேட்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். இது எல்லாமே புதுசு தாங்க, பட் இதில் பேட்டரி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் எடுத்தா. இதோட ப்ரைஸ்லாம் 100 அண்ட் 150க்கு சேல் பண்ணுறாங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ட்ரம்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வந்துருந்துங்க இந்த வாரம் மார்க்கெட்டுக்கு. CD பிளேயரு அண்டு ஹோம் தேட்ரு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இந்த ஷாப்பில் பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த பேட்டு சேலுக்கு போட்டுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் கேட்டால் ஒன்று வந்து 7500, இன்னொன்று 3500 வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே தெரில இது இவ்வளோ ப்ரைஸ் வருமான்ட்டு. ஆனால் ஒரு 2-3 பேர் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வாங்குறதுக்காக செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சிவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட டூல்ஸ் கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். நிறையா பீஸ் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் புக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா கவர் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஜினியரிங் புக்ஸு அண்டு லா புக்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க. நிறையா பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா இதோட காஸ்ட்லாம் வெளியே வாங்க போனால் அதிகமாகவே இருக்குங்க. நம்ம மார்க்கெட்டில் வந்து சீப்பாகவே கிடைக்கும். அதனால் நிறையா பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க. மார்க்கெட்டு வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, ஃபுட் மசாஜர் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில், சீப் ரேட்டுக்கே கிடைக்குது. ஏன்னா இதோட ஆன்லைன் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியோ 20,000 மேலே காட்டுது. நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. இதோட ரேட்லாம் 3,000 3,500 அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. அவங்க ரேட்டு அதிகமாக தான் சொல்லுவாங்க. நம்ம பார்கிங் பண்ணி வாங்கினோன்னா கம்மி ப்ரைஸுக்கே வாங்க முடியும். இந்த ஷாப்பில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இது 4GB கிராஃபிக்ஸ் கார்டு. இதோட ப்ரைஸ் வந்து 800 சொன்னாங்க. பட் ஆனால் இதை செக் பண்ண முடியாதுங்க. நம்ம இந்த பிசி இருந்தால் மட்டும் தான் இதை செக் பண்ண முடியும். நம்ம ஓன் ரிஸ்கில் தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஓன் ரிஸ்கில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க கிராஃபிக்ஸ் கார்டு. பக்கத்துலேயே ஒரு பெட் மாடல் டேப் ரெக்கார்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த டோர்லாம் சரியில்லை, கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லாமல் தான் இருந்தது. பக்கத்துலேயே ஒரு டேப் ஒன்று இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் டேப்னு சொல்லி போட்டிருக்குது. இது ஆண்ட்ராய்டா இல்லை விண்டோஸான்னு தெரியல. இது பவுச்சு போட்டிருக்கனால பார்க்க முடியல. இந்த போர் மோட்ரு கூட வந்துருந்ததுங்க. இது பார்த்தீங்களா புது பீஸாகவே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது 1 HP நினைக்கிறேன். இது போர் மோட்ரு. இந்த மாதிரி மோட்ரு நிறையா கிடைக்கும் மார்க்கெட்டில். இது புது பீஸாக இருக்குது. இது ரொம்ப நேரமாக ஒருத்தர் பார்கிங் பண்ணியிருந்தாரு. மேபி அதை வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் நிறையா போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஹார்ட் டிஸ்க்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், கேஸ் இல்லாமல் வாங்காதீங்கன்னு சொல்லி. ஏன்னா நிறையா ஃபால்ட் ஆனது தான் மார்க்கெட்டுக்கு வருது. கேஸ் கொண்டு வந்து செக் பண்ணி வாங்குங்க. இந்த அயன் பாக்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸுங்க. இது இந்தியன் ப்ராடக்ட் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதோட கனெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1200 சொன்னாங்க. இது ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப்பில் ஒரு ஆடியோ டியூனர் ஒன்று பார்த்தேங்க. இது என்னென்னு லாங்லேருந்து பார்க்கும்போது என்னன்னு தெரியல. அப்புறமா தான் கிட்ட வந்து பார்த்தா இது ஒரு ஆடியோ டியூனருங்க. விண்டேஜ் மாடலு. இந்த ஆடியோவோட ஃப்ரீக்வன்சிலாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இதை வச்சு. இது ரொம்ப ஓல்டு மாடலுங்க. 90s 80s அண்டு 90s யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்த ஏர்ஃபோன்லாம் கூட இருக்குங்க. ஃபுல் கிட்டாகவே இருந்தது. இந்த ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் நிறையா வந்துருந்ததுங்க மார்க்கெட்டுக்கு. எல்லாமே ஸ்டீல் ஐட்டம்ஸு. ஏதோ ஹோட்டலுக்கு காலி பண்ணியிருப்பாங்க போல், மொத்தமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நிறையா ஸ்டீல் ஐட்டம்ஸ் இருந்தது. இந்த மாவு அரைக்கிற மிஷின் கூட நிறையா வருதுங்க மார்க்கெட்டுக்கு. இது ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கமெண்ட்டில். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து 5,000 சொல்கிறாங்க. பட் இதில் மோட்ரு மட்டும் மிஸ் ஆகுதுங்க. இதில் மோட்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 to 10,000 வரும்னு நினைக்கிறேன். ஒரு விண்டேஜ் டிவி ஒன்று பார்க்க முடிஞ்சது. மேபி இது பிளாக் அண்ட் ஒயிட் டிவின்னு நினைக்கிறேன். இது நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேங்க. இது வந்து 76 ரிலீஸ் ஆகிருக்குது. அவ்வளோ ஓல்டு மாடல் டிவி. இந்த மாதிரி விண்டேஜ் மாடல்லாம் நம்ம வெளியே பார்க்குறது கஷ்டம் தாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் தான் நம்மளால் பார்க்க முடியும். டிவி நல்லா ஹெவியாகவே இருந்தது. பெரிய டிவி தான் இது. அந்த டிவி மேலே ஒரு டேப் ஒன்று இருந்ததுங்க. வித் கீபோர்டோடு இருந்தது. அந்த டேபை எடுக்கலாமேன்னு எடுத்தால் அந்த டிஸ்பிளே தனியாக வருதுங்க. வெறும் டம்மியாகவே வச்சுருக்காங்க. இது எதுக்குமே யூஸ் ஆகாது. இந்த டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். ஆல்ரெடி நான் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். இது வந்து 40 rupees சேல் பண்ணுறாங்க. நல்லா ஹெவியாகவே இருக்குங்க ஸ்க்ரூ ட்ரைவர்லாம். இந்த செலோ டேப்பு பேக்கிங்கோடு வச்சுருக்காங்க. ஒரு பீஸ் வந்து 50 rupees சேல் பண்ணுறாங்க. ஒரு அப்படியே அந்த பேக்கிங்கோட 50 சேல் பண்ணுறாங்க. அப்புறம் நிறையா அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு. இது பார்த்தீங்களா இது ப்ரைஸ் டேக்குங்க. ப்ராடக்ட்டுக்கெலாம் நம்ம ப்ரைஸு கொட்டுவாங்கள்ல, அதோட ப்ரைஸ் டேக்கு. இது அப்படியே ஒன்று ஒன்றா பஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு பீஸாக வெளியில் வரும். அதில் நம்ம என்ன ப்ரைஸோ அதை எழுதிக்கலாம். அந்த மாதிரி மிஷினு கூட ஒரு 4-5 பீஸ் இருந்தது. இந்த ஷாப்பில் ஒரு 4-5 டிஸ்பிளே இருந்ததுங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. மேபி அந்த கார்லாம் வரும்ல, அது பேக் சைடில் டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே அதுன்னு நினைக்கிறேன். செட்டாகவே இருந்தது. ஒரு 4 பீஸ் வச்சுருந்தாங்க. கரெக்டாக தெரியல எனக்கு. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் கூட நிறையா இந்த ஷாப்பில் பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த டைனியோட ஸ்பீக்கர் பாக்ஸ் 2 பீஸ் இருந்ததுங்க. நான் கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து 6 inch ஸ்பீக்கருங்க. ரெண்டுமே டைனியோடது. சூப்பராக இருந்தது. கண்டிஷன்லாம் நல்லா இருந்தது ஸ்பீக்கரு. இதோட ப்ரைஸ் வந்து 700 சொன்னார். ரெண்டுமே சேர்த்து 400 to 500 கேட்டுருந்தா கொடுத்துருப்பாரு. இது 6 inch 8 inch இருந்தால் நம்ம வாங்கியிருக்கலாம். 6 inch நமக்கு தேவைப்படல.
இந்த விஎஸ்ஹெச் கேசட்லாம் நிறையா இருந்ததுங்க. பேனாசோனிக் இது எம்டிஆர் ரெக்கார்டடாக என்னன்னு தெரியல. இது 100 ருபீஸுக்கு சேலுக்கு போட்டுருந்தாங்க. பக்கத்துலேயே நிறையா சிடி கேசட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு சில ஹோம் யூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க. அப்புறம் அந்த பிபி செக் பண்ணுவாங்களே அந்த மிஷின்லாம் கூட வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம்லாம் ஏகப்பட்டது போட்டு வச்சுருக்காங்க மார்க்கெட்டில். நல்லா சீப் ரேட்டுக்கே கிடைக்குதுங்க. வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். பெட் செக்ஷனில் இந்த வாரம் டிஃப்ரெண்ட்டான பப்பீஸ்லாம் வந்துருந்தது. கிரைடன்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் சைடில் போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். इंग्लिश में नहीं இது इंग्लिश में சார் ஒண்ணு என்ன வேலை சார்? ஐயா இது வந்து மேல் 12 ரூபா வருதுயா, ஃபீமேல் 10 ரூபா வருதுயா. ஓகேனா சொல்லுங்க பிரைஸ். நான் மேல இருக்கு ஃபீமேல் இருக்கு. இது எவ்வளவு ப்ரோ? மேல் 12 வருது, ஃபீமேல் 10k வருது. இது 9 ஒரு ஒன்னு மட்டும் வந்து காமனா இது வாழ்ந்ததுன்னா உங்கள் லைட் வளரும். எவ்வளோ வரும் அது ரேட்? இது டீல் தானே டீல் தான். டீல் முட்டாயிடும். இங்க ஒன்னு இருக்கு ரேட் மதுரை தான் ப்ரோ ப்ரோ. அதான் ஓ மை காட் அந்த ஏய் அவன் போய் அங்க அசிங்கமா இருப்பான். அங்க போய் தான் கேட்பாங்க பாயமா 6000 ரூபாய். எவ்வளோ பேர் இது? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கரெக்டாக நான் கிளம்பும் போது மழை வந்துருச்சு. எல்லாத்தையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.